இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்குறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த முறை அந்த குதிரை நீ போகாத. அது முரட்டு குதிரை, யாருக்கு அடங்க மாட்டேங்குது. அடங்காதது அடக்குறதா எனக்கு ஆசை. எங்க பண்ண உங்களை வேலைக்கு வச்சதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு. அல்லா பிச்சை, நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீயும் அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவ பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்லா பிச்சேடே, நீ தாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே, மக்கார் பண்ற. நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அத போட்டுறேன். பா, என்ன இந்த அசத்துது? ஏறுங்க எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன். பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா. தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா. கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஊத்து. விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். ஏமா, கத்தி கபடா எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடே, இப்படி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போகுது. இல்லம்மா, நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போகுது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட். தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சைக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி. சரி, நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழிலை கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். चलो भाई निकल के आगर से हाय ஒண்ணே முக்காருவாச்சு. மிச்ச நாள்லாம் கொடு. என்னம்மா இது? காய்கறி நறுக்கிற அருவா. இத எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம். இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது. 2 ரூபா தரேன். முதல்ல பணத்தை எடியா. இந்தா. என்ன அது அநியாயமா இருக்கு? யாரியா நீ? என் கத்திய பிடிங்கிட்டு என்னைய நீ கை நீட்டி அடிக்கிறியா? ஐயோ, இந்த ஊர்ல கேக்குறவங்க யாரும் இல்லையா? பாக்குறவங்க யாரும்
சமாச்சாரங்கிட்ட கத்திய வித்தையா? அத புடிங்கிட்டு இந்த ஆள் என்ன கையை நீட்டி வேற அடிச்சிட்டான். இதே உங்க அக்கா தங்கச்சிக்கு நடந்தா அத பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏய் ஏப்பா அப்படி செஞ்ச? இது ஏன் கத்தி? இது உன் கத்தின்னு அதுல எழுதியா வச்சிருக்கு. ஒருத்தி என் பொண்டாட்டின்னு ஒருத்தன் சொல்லுவானே தவிர எழுதி மூஞ்சில ஒட்டி இருக்க மாட்டான். பொண்டாட்டி சமாச்சாரம் வேற ஐயா. ஏய், பொண்டாட்டிய கூட வேற ஒருத்தன் தொட்டாதான் புருஷன்காரனுக்கு கோவம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷன் இல்ல மிருகம் தாயா. நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளர்னா என்னையா செய்வ? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு காட்டு பாக்கலாம். செஞ்சு காட்டியா? யார பார்த்த ஆம்பளையா? என்னப்பா கணத்தடியில கூட்டம்? அவன் ஒரு பொண்ணை தூக்கி கிணத்துல போட்டான் பாய். அரே அல்லா, யாரு? தங்கச்சி நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேலே ஏறி வாமா. கன்னத்துல அரைஞ்சா தட்டிக்க கால் இல்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க. இல்ல தண்ணிலேயே வலிச்சு ஜன்னி கட்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன். ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ, தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்கய்யா. என்னப்பா ஏப்பா வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவளை தூக்கி போட்டு வந்தா. அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். ஏப்பா அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணியில ஊறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா. கரையிலேயே இந்த வெறுப்பு வரைக்கிறா, தண்ணியில வரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல. அடச்சே, பெரிய மனுஷன் நீ சொல்றேன்னு கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா. புண்ணியவா, தங்கச்சியை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவளையா காப்பாத்தினாரு? தள்ளி விட்டவளை தானே காப்பாத்தினாரு. அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற? என்னையா சொல்ற நீ? ராத்திரிய லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டு இருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாட்டம். ஆம்பளைன்னா அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சடா போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன். எங்கேயாவது தோட்டம் தெருவுல கூலி வேலை பாத்துக்கிறேன். மனுஷனையா நீ? உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்கியே. நீ என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழி வாங்கு, நான் குறுக்க நிக்கல. ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற. ஆனா ஆயுசு பூரா நீ விதவை நிக்க தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுத்தராகத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற. விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க. நான் சாகத்தாயா போறேன், சத்தியமா நான் சாகத்தான் போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க. நீ உன் எதிரி இனிமேதான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவள இப்பவே கொண்டுட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா, சும்மாவே விடாது. களிப்பா, களிப்பா, செண்பகா விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில்ல சாஞ்சி கிடக்குறாப்பா. பைத்தியக்காரி, விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சா நிஜமாவே செஞ்சுட்டாங்க. சாகரத்துக்குள்ள உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்பா. செண்பகா, கண்ணை திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. நீங்களா வந்திருக்கீங்க? ஆமா செண்பகம். செண்பகம், சாக போற சமயத்திலேயாவது
வழி அனுப்ப வந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. செண்பகம், என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ இப்படி செஞ்சுக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செண்பகம். நீங்க தான் எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனாலதான் நான் சாக துணிஞ்சேன். நீ என் மேல வச்சிருக்க ஆழமான அன்பை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல செண்பகம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். தயவு செய்து இதை என் கழுத்துல கட்டுங்க. ஆமாங்க, ஆசை நிறைவேறாம செண்பகம் சாது. அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான்னு அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணோ ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு, அதுவும் சாக போகுது. 2 ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும். தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. இல்ல செண்பகம், உன் ஆசையை நான் நிறைவேற்ற. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் உங்க மனைவிதான். நான் உங்க மனைவிதான். ஏய், என்ன மன்னிச்சிருங்க. அப்போ நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல? ஆமாங்க, ஏமாத்தேன். எதுக்காக? உங்க சொத்து சுகத்துக்காகவா? இல்ல உங்க பொண்டாட்டின்னு சொன்னா ஊர்ல எனக்கு கிடைக்க போற பேரும் புகழுக்காக? இல்லைங்க, உங்க நல்ல உள்ளத்துக்காக. அது மன்னிக்கவே முடியாத குற்றம்னா உங்க கையாலேயே கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருங்க. சாகடிக்கிற, ஆனா உன்ன இல்ல, ஜெயில இருக்கான எதிரி அவன. அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு தான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தினா எனக்கு அதுவே போதும். உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படுறேன். ஏன்பா, அப்போ உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னீங்க? பாய், இப்ப சொல்றேன். படைக்கும் போதே ஆண்டவன் என் தலையில கொலகாரன்னு எழுதிட்டான். பிறக்கும் போதே அவனுக்கு சாவு என் கையாலன்னு வச்சிருக்கான். அதை எழுதணும்னு வந்தாலும் மாத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, அது வரைக்கும் நீங்க 2 பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே. வாழத்தான் போறேன். ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என் மனசை மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண, ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருவ. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. மா, கவலைப்படாதம்மா. எதையும் விட்டுதான் பிடிக்கணும். என் பிச்சை கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான். நான் விட்டுதான் பிடிப்பேன்.